நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தர் நம்ம வீட்ல இறந்துட்டாங்க. தவறுதலா ஏதோ ஒரு சூழ்நிலையில இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க மூச்சுக்கு பிறகு என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வைக்கணும் வீட்ல அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். முதலாவதா நம்ம வாங்க வேண்டியது டெத் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் 2வதா நம்ம வாங்க வேண்டியது லீகல் ஹேர் வாரிசு சான்றிதழ். வாரிசு சான்றிதழ் வந்து அவங்க பேர்ல சொத்து இருக்கு, இல்ல அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். கட்டாயம் வாங்கி வைங்க. ஒரு இசேவை மையம்ல போயிட்டு ரூ. 60 தான் செலவாகும். பதிவு பண்ணி நீங்க கட்டாயம் அத வாங்கி வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறக்குறாங்க. இல்ல ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா, ஆக்சிடென்டல் டெத்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் காப்பி ப்ளஸ் டாக்டர் ரிப்போர்ட் கட்டாயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த மாரி வாங்கிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம அ இன்சூரன்ஸ் என்னென்ன இன்சூரன்ஸ் அவங்க மேல இருக்கு அப்படின்றத கட்டாயம் பாருங்க. இன்சூரன்ஸ் எதுவும் போடல அப்படின்னா கூட, பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாங்கன்னா, அங்க போய் செக் பண்ணுங்க. அந்த பேங்க்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப எல்லா பேங்க்ஸ்லயுமே மேக்ஸிமம் பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்லேருந்து இயர்லி ஒன்ஸ் டிடக்ட் ஆகுது. அந்த மாரி நீங்க செக் பண்ணுங்க. அவங்க மேல கண்டிப்பா இப்ப வந்து ஒரு 90% ஆஃப் பீப்பிள்ஸ் மேல இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அத பாருங்க. அத கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாரி டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது 21 நாளுக்குள்ள வாங்குனீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல விஓ அலுவலகத்த கான்டாக்ட் பண்ணுங்க. விஓ சார் பார்த்தீங்கன்னா பண்ணி குடுத்துருவாங்க. நன்றி.